வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, வராகி அம்மனை எந்த முறையில் வழிபட வேண்டும் அப்படின்ற தலைப்பை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி பல பக்தர்களுக்கும் இருக்கு. வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப கடினமா? எல்லாரும் வழிபடலாமா? எந்த நாள்ல வழிபடணும் என்ற சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம எளிமையா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமா பக்தர்களால போற்றப்படுறாங்க. ஆனா சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதற்காக பயப்பட வேண்டியதில்லை. தாய் மாதிரி அன்போடும் பக்தியோடும் அழைத்தாலே அவர் அருள் செய்வார். வராகி அம்மனை வழிபடுறதுக்கு முதல்ல மனமும் உடலும் சுத்தமாக இருக்கணும். காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்தமான உடை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு தீபம் ஏற்றணும். அதன் பிறகு வராகி அம்மன் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ குங்குமம் அல்லது சந்தனம் வைத்து சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்யணும். உங்களால் முடிந்த நைவேத்தியம், பழங்கள், தேங்காய் அல்லது வீட்டில் சமைத்த சுத்தமான உணவை படைக்கலாம். பிறகு அமைதியான இடத்துல அமர்ந்து ஓம் வராகி தேவியை நமக அப்படின்ற மந்திரத்தை 9 அல்லது 27 அல்லது 108 முறை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு வரலாம். எந்த நாள்ல வழிபட வேணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். பல மரபுகள்ல பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அதே போல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பல பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க. ஆனால் அம்மனை வழிபட மற்ற நாட்கள் எந்த தடையும் இல்லை. இப்ப இன்னொரு சந்தேகம் ஏற்படலாம். வீட்டிலேயே வராகி அம்மனை வழிபடலாமா? ஆம், எளியதாக பக்தியுடன் வீட்டிலேயே வழிபடலாம். அதற்காக பெரிய யாகங்கள், சிக்கலான பூஜைகள் அவசியமில்லை. ஆனால் உங்கள் குடும்பம் அல்லது குரு பின்பற்றும் வழிமுறையில அவற்றை மதிச்சு நடந்தாலே நல்லது. வழிபாடு செய்யும் போது மனதில் கோபம், பொறாமை, கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு அம்மனை வழங்குவது மிகவும் முக்கியம். பக்தர்களின் நம்பிக்கைப்படி வராகி அம்மனை வழிபடுவதால் மன தைரியம், குடும்ப அமைதி, எதிர்மறை எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை தடைகளை சமாளிக்கும் மன வலிமை போன்றவை கிடைக்கும். இவை அனைத்தும் பக்தி மரபில் சொல்லப்படும் நம்பிக்கைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், வராகி அம்மன் வழிபாட்டுல பயத்தை விட பக்தி தான் ரொம்ப முக்கியம். சிறிய தவறு நடந்துட்டா கூட அம்மன் கோபப்படுவான்ற அச்சம் தேவையில்லை. நேர்மையான மனம், நல்லொழுக்கம், பக்தி இந்த மூன்றுமே இருந்தால் போதும். இறை வழிபாட்டின் நோக்கம் நமக்கு மன அமைதியையும் நல்வாழ்க்கை முறையையும் கொடுப்பதுதான். அதனால் எந்த தெய்வீகத்தை வழிபட்டாலும் உண்மையான பக்தியுடனும் பிறருக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடன் வழிபடுங்கள். வராகி அம்மனுக்கு கோவில்ல என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு கோவில்லையும் மரபு மற்றும் உள்ளூர் வழக்கத்திற்கு ஏற்ப பூஜை முறைகள் மாறுபடலாம். அதனால எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி பூஜை நடைபெறுதுன்னு சொல்ல முடியாது. வராகி அம்மனுக்கு பொதுவாக நடைபெறும் வழிபாடுகள் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை, நைவேத்தியம், சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறலாம். அபிஷேகம் பால், தயிர், எண்ணெய், நெய், சந்தனம் போன்ற பொருட்கள்ல அபிஷேகம் செய்வாங்க. சில கோயில்ல குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டுமே அபிஷேகம் செய்வாங்க. அலங்காரம் அபிஷேகத்துக்கு பிறகுதான் நடைபெறும். அபிஷேகம் பட்டாடை, மலர்கள், ஆபரணங்கள் கொண்டு அம்மனை அலங்கரிப்பாங்க. ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு தனித்துவமான ஆன்மீக கருத்தை எடுத்திருக்குதுன்னு பக்தர்கள் சொல்றாங்க. அர்ச்சனை அம்மனின் திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வாங்க. பக்தர்கள் தங்கள் பெயர், நட்சத்திரம் கொண்டு அர்ச்சனை செய்வாங்க. தீபாராதனை, மகா தீபாராதனை நடைபெறும். அந்த நேரத்துல பக்தர்கள் மனமாற வேண்டிக்குவாங்க. நைவேத்தியம் செய்யும் போது சர்க்கரை பொங்கல், பாயாசம், பழங்கள், தேங்காய் போன்றவை படைக்கப்படுகின்றன. இது கோவிலுக்கு ஏற்ப மாறுபடும். சிறப்பு பூஜைகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அல்லது கோயில் விழாக்கள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறலாம். எந்த நாள்ல என்ன பூஜை நடைபெறுன்றது அந்த கோவிலோட மரபை பொறுத்தது. பக்தி என்பது வெளிப்படையான ஆடம்பரத்துல இல்ல, நம்ம மனதுலதான் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.